ஏன் சார் அலறீங்க? அம்மா சார், எங்க அம்மா சார் இவங்க. இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் சார். இதுல இருந்து இன்னொரு போட்டோவே ரெக்கவர் பண்ணியாச்சா? அது கொஞ்சம் லேட் ஆகும் சார். நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். எங்க அம்மா போட்டோவை ரெக்கவர் பண்ணி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. இது என் மேல ஆன. இப்ப நடக்கிற எல்லாத்தையும் விட அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் எதை வேணாலும் விளக்கறதுக்கு தயாராயிட்டேன். நான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நினைக்கிறது நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறது தான். அதனால என் உயிரே போனாலும் என் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா அடுத்த நாளே ஜீவா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. சொத்தை பிரிச்சு கேட்பா. பின்னாடியே புவனாவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவா. நான் என் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த இந்த ஒரு சத்தியத்துக்காக இந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறமா வரப்போற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே நான் கொடுக்க போற விலைதான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரப்போற தீர்ப்பும் எனக்கு எதிராக தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நாம இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ஆனா இந்த பஞ்சாயத்துக்கு பயந்தோ இல்ல எதிர்க்க முடியாமலோ நான் முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு பஞ்சாயத்தை எதிர்கொண்டு அதுல வர தீர்ப்புக்கு தலை வணங்கி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு போவேன். நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீதான் பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நீ ஒரு தூண் மாதிரி இருக்கணும். சிவா, இது நம்ம குடும்ப காப்பு, நம்ம அப்பாவோட காப்பு. நான் அப்பாவுக்கு அப்புறமா இந்த காப்பை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லணுங்கிறது நம்ம அம்மாவோட ஆசை. ஆனாலும் கடைசி வரைக்கும் அதை என்னால பண்ண முடியல. இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லும் போது இந்த இந்த காப்பை போட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, என்னண்ணா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னண்ணா ஆச்சு? அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணா. இது நம்ம அம்மாவோட ஆசை. அந்த ஆசையை நீ கண்டிப்பா நிறைவேற்றணும். அண்ணா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கண்ணா? நீங்க நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையண்ணே. ஆனா ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேண்ணே, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அத என்ன சொல்றது ஆனா, அது ரத்தத்தை விட சுத்தமானதுண்ணே அந்த பாசம். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் நீங்க வேணா பாருங்கண்ணே. கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட இந்த காப்பு கண்டிப்பா உங்க கைக்கு தானே வரும். இத சும்மா ஜம்முன்னு கையில போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அப்பா மாதிரி கம்பீரமா பஞ்சாயத்துல போய் தீர்ப்பு சொல்ல தானே போறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா அது நடக்கும்ண்ணே. அம்மா, நான் இந்த பஞ்சாயத்தை சந்திக்க போறேம்மா. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்காதுப்பா. நல்ல விதமா தான் நடக்கும். கடவுள் நம்ம கூட இருக்காரு.
நல்லா இருப்பா. ரகு, எழுந்துரு, எழுந்துருயா. அழாத, கண்டிப்பா எல்லாம் நல்லதா நடக்கும். என் புருஷனை மட்டும் நல்லபடியா நீ வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரலனா இந்த விஷம் தான் எனக்கு கதி. ஜானகி, உன் முடிவை மாத்திக்கம்மா. இல்லத்த, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. ஏன் ஜானகி இப்படி பண்ற? சத்தியம் வாங்கி என் கையை வேற கட்டி போட்டுட்ட. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. நீ நம்பிக்கையோட இரு. அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் எடுத்துடாத. அண்ணே, பஞ்சாயத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. வாசுகிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையேன்னு. எனக்கும் அதாம்மா டென்ஷனா இருக்கு. நேத்தையில இருந்து அவன் எங்க போனான்னு கண்டுபிடிக்கவே முடியலையேம்மா. நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு. ஏமா அப்படி கேக்குற? சீனு வாய்ஸ் ட்ராக் பண்றப்போ மாயா பேசுற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா சீனுவும் மாயாவும் ஒன்னா இல்லைன்னு தானே அர்த்தம். மாயா தனியா ஜீவாவை பத்தின ஆதாரங்களை தேடுற வேலையில அலைஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ சீனு தான் வாசுவை கடத்தி அவனோட கஸ்டடியில வச்சிருக்கான்னு தோணுதுன்னு. சரியாதாம்மா யோசிக்கிற. ஆனா எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? வாசு கொடுத்த டிவைஸ்ல லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னான்ல, அதை எடுத்து சீனு நம்பரை போட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு பயங்கரமான இடமா தெரியுது. பஞ்சாயத்துல நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா தாராளமா சொல்லலாம். பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். இங்க நிக்கிற ஜீவா தான் ரகுராம் ஐயாவோட வாரிசுதான்னு. நிறுத்துங்க.